ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு ஏபி கப்பிவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் வரப்போது. ஸோ பொங்கலை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சூப்பரான ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து அடுத்து கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் ஆஃபரோடு சேர்த்து இப்போ கம்மிங் ஜனவரி 14th அந்த டேயில் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெஷல் டே நம்மளுக்கு நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி 1 year ஆக போகுது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக உங்கள் எல்லாருக்குமே நம்ம சூப்பரான ஆஃபர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குன்றதை பார்த்துடலாம். அல்பினோ ஃபுல் ரெட்டு, பிளாட்டினம் ஒயிட்டு, ஒயிட் டெக்ஸிடோ, ஃபுல் கோல்டு, ஜெட் பிளாக்கு, மாஸ்கோ ப்ளூ, ஜாப்பனீஸ் ப்ளூ, பிளாட்டினம் டம்போயரு, பர்பிள் பெரி டிராகனு, பிளாக் ஐ கொய், சீத்ர கொய், சில்லி மொசைக் டம்போயரு, ஹெச்பி ரெட் ரோஸு, ஹெச்பி சில்வரடோ, சாண்டா கிளாஸு, மாஸ்கோ சாக்லேட்டு, எல்லோ பிங்க்கு, பிங்க் ஃபயரு, அப்புறம் ஆஃப் மூன் எல்லோ டைகரு, அப்புறம் அதிலே மினி டைகரு, அப்புறம் க்ரீன் லேஸு, மெட்டல் ரெட் லேஸ் ஷோ ஸ்டைலு, பிளாக் பார் என்லரு, ரெட் கோரல் என்லரில் இந்த 2 வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்தது கேண்டி மொசைக்கு, அப்புறம் லாவா ரெட்டு, மெட்டல் எல்லோ, அப்புறம் லாஸ்ட்டாக மெட்டல் ப்ளூ கோபுரா. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன எல்லா வெரைட்டிஸுமே இப்போ நான் லிஸ்ட்லேயும் காட்டுறேன் பாருங்கள். இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிவ் அவேக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுக்கான ரூல் என்ன அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். நேற்று நைட்டு லைவில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் ஜாயின் பண்ணல. ஸோ அதனால் அவங்களுக்காக நம்ம ஒரு வீடியோ மாதிரி போட்டுடலாம் அப்படின்ற கான்செப்ட்டில் தான் இந்த வீடியோ போடுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ஒவ்வொரு அப்டேட் நான் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். ஸோ எல்லா ஆஃபருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம ஃபுல்லாக ஆஃபர் பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபர் வந்தால் வாங்கிக்கலான்ற மாதிரி கான்செப்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் அங்கங்கே ஒரு லெட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது வந்து ஒரு கூப்பன் கோடு மாதிரி மேக்ஸிமம் ஒரு 6 to 7 லெட்டர்ஸ் அந்த மாதிரி எதனா இருக்கும். 6 லெட்டர்ஸ், 7 லெட்டர்ஸ், இல்லை 10 லெட்டர்ஸ்க்குள்ளே எத்தனை லெட்டர்ஸ் வேணாலும் இருக்கும். அந்த லெட்டர்ஸை கரெக்டாக எடுத்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைம் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க போகிறோம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை பார்த்து டைப் பண்ணிடுறாங்க. கமெண்ட்ஸில் ஒரு சில மிஸ்டேக்காக போட்டிருந்தாங்க அப்படின்னா அதே மிஸ்டேக் அவங்களும் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களால கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்கணும் அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி டூப்ளிகேட் கமெண்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு தடவை பண்ணவரே 20 தடவை 30 தடவைலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக தப்பாக எதுன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ஒன்று அதே செலக்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? நீங்கள் தப்பாக பண்ணது கூட அதை செலக்ட் பண்ணிக்கும். அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒருத்தர் ஒரே கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட்டட் கப்பீஸில் அந்த 10 காம்போஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 399 காம்போ. இதுக்கு மொத்தம் நம்ம 3 பேர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா, அல்பினோ ஃபுல் ரெட்டு, ஃபுல் கோல்டு, பிளாட்டினம் டம்போயர். இது 3த்துலேயுமே ஒவ்வொரு பேர், மொத்தம் 3 பேர் வந்து இந்த 399 காம்போவில் வந்துடும். அடுத்தது ரெண்டாவது 499. இதுக்கு மொத்தம் 4 பேர்ஸ் வரும். இதில் வந்து அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயரில் ஒரு பேர். மொத்தம் இந்த 4ம் சேர்ந்து 4த்துலேயும் ஒவ்வொரு பேர் சேர்ந்து இந்த 499 காம்போவில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது மூணாவதாக 599 காம்போ. இதுக்கு மொத்தம் 5 பேர்ஸ் வரும். இதுலேயும் அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயரில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர். இந்த 5த்துலேயும் ஒவ்வொரு பேர் சேர்ந்து இந்த 599 காம்போவில் வந்துடும். அடுத்தது 4வது காம்போ வந்து 699 காம்போ. இதில் வந்து அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயரில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர். இந்த 6த்துலேயும் ஒவ்வொரு பேர் சேர்ந்து இந்த 699 காம்போவில் வந்துடும். இந்த 699 காம்போவுக்கு மொத்தம் 6 பேர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது 5வது காம்போ. இது வந்து 899. இதுக்கு மொத்தம் நம்ம 8 பேர்ஸ் கொடுக்க போகிறோம். அது என்னென்னா, அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், சில்லி மொசைக்கில் ஒரு பேர், ஒயிட் டெக்ஸிடோவில் ஒரு பேர். இந்த 8 வெரைட்டிஸும் சேர்ந்து இந்த 899 காம்போவில் வந்துடும். அடுத்தது 6வது காம்போ. இது வந்து 999 காம்போ. இதுக்கு மொத்தம் நம்ம 9 வெரைட்டிஸ் கொடுக்க போகிறோம். இதில் என்னென்ன வரும்னா, அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயரில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், சில்லி மொசைக்கில் ஒரு பேர், ஒயிட் டெக்ஸிடோவில் ஒரு பேர், பர்பிள் பெரி டிராகனில் ஒரு பேர். இந்த 9 வெரைட்டிலையுமே ஒவ்வொரு பேர் சேர்ந்து இந்த 999 காம்போவில் வரும். ஓகேங்களா? அடுத்தது 7th காம்போ. இதோட ரேட் என்ன அப்படின்னா 1099, அதாவது 1099. இதுக்கு மொத்தம் நம்ம 10 பேர்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் என்னென்ன வரும் அப்படின்னா,
அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேர், ஒயிட் எக்ஸ்ரோவில் ஒரு பேர், சில்லி மொசைக்கில் ஒரு பேர், லாஸ்ட்டாக பிளாக் ஐகோயில் ஒரு பேர். ஓகேங்களா. அடுத்தது 8th காம்போ. இது மொத்தம் 11 பேர்ஸ் வரும். இதோட ரேட் என்ன அப்படின்னா 1199, அதாவது 1199. ஓகேங்களா. இதில் என்னென்ன வரும்னா அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேர், ஒயிட் எக்ஸ்ரோவில் ஒரு பேர், சில்லி மொசைக்கில் ஒரு பேர், ஹாஃப் மூன் எல்லோ டைகரில் ஒரு பேர், லாஸ்ட்டாக பிளாக் ஐகோயில் ஒரு பேர். இந்த 11 வெரைட்டிலையுமே ஒவ்வொரு பேர் சேர்ந்து 11 பேர்ஸாக இந்த 1199 காம்போவில் வந்துடும். அடுத்தது 9th காம்போ. இது ரேட் என்ன அப்படின்னா 1499. இதுக்கு மொத்தம் 14 பேர்ஸ் வரும். அது என்னென்னா அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், பிளாட்டினம் ஒயிட்டில் ஒரு பேர், பிளாக் ஐகோயில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயில் ஒரு பேர், ஒயிட் டெக்ஸிலில் ஒரு பேர், சில்லி மொசைக்கில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், ஆஃப் மூன் எல்லோ டைகரில் ஒரு பேர், ஹெச்பி சில்வரோடவில் ஒரு பேர், சீத்ரோ கோயில் ஒரு பேர். இந்த 14 வெரைட்டிலையும் ஒவ்வொரு பேர்ஸ் 14 பேர்ஸ் வந்து இந்த 9th காம்போ, அதாவது 1499 காம்போவில் வந்துடும். அடுத்தது லாஸ்ட் 10th காம்போ. இதோட ரேட் என்ன அப்படின்னா 1599, 1599. இதுக்கு மொத்தம் நம்ம 15 பேர்ஸ் கொடுக்க போகிறோம். அது என்னென்னன்றதை பார்த்துடலாம். அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஒரு பேர், பிளாட்டினம் டம்போயில் ஒரு பேர், ஃபுல் கோல்டில் ஒரு பேர், பர்பிள் பெரி ட்ராகனில் ஒரு பேர், ஜெட் பிளாக்கில் ஒரு பேர், பிளாட்டினம் ஒயிட்டில் ஒரு பேர், பிளாக் ஐகோயில் ஒரு பேர், ஒயிட் எக்ஸ்ரோவில் ஒரு பேர், சில்லி மொசைக்கில் ஒரு பேர், சாண்டா கிளாஸில் ஒரு பேர், ஜாப்பனீஸ் ப்ளூவில் ஒரு பேர், மாஸ்கோ ப்ளூவில் ஒரு பேர், ஹெச்பி சில்வரோடவில் ஒரு பேர், ஆஃப் மூன் எல்லோ டைகரில் ஒரு பேர், லாஸ்ட்டாக சீத்ரோ கோயில் ஒரு பேர். மொத்தம் 15 வெரைட்டிலையுமே ஒவ்வொரு பேர் சேர்ந்து இந்த 10th காம்போவில் வந்துடும். ஓகேங்களா. இந்த 10th காம்போட ரேட் வந்து 1599. இதோட நம்ம இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் காம்போவை முடிச்சுக்கலாம். இந்த இம்போர்ட்டட் வெரைட்டிஸ்லுமே இப்போ நாம் சொன்னது தான் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 20 பேர்ஸ் வேணும், 30 பேர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நான் காம்போஸில் காமிச்ச சேம் கலெக்ஷனே தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க வெரைட்டிஸில் நான் ரிப்பன் வெரைட்டிஸில் உங்களுக்கு இந்த காம்போவில் இப்போ 3 பேர் காம்போனா நீங்கள் அந்த 3 பேர் நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த 3 பேரும் அல்பினோ ஃபுல் ரெட்டே வேணும் அப்படின்னா நீங்கள் அதே கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதோட இம்போர்ட்டட் கப்பி காம்போ முடிச்சிக்கலாம். அடுத்தது 2வது காம்போ வந்து ஃபுட்டுக்கான காம்போ. நம்ம ஃபுட்டு வந்து 1 kg ரேட் வந்து நம்ம 500க்கு கொடுத்துட்ருந்தோம். ஃபுட்டோட பர்சன்டேஜ் வந்து அதாவது ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் வந்து 48% மேலே இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து kg 500க்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம். அதுவும் நம்ம லூஸ்லேயும் 100 கிராம்லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆஃபராக நம்ம ஃபுட்டு 1 kg ரேட் எவ்வளோன்னு கொடுக்க போகிறோம் அப்படின்னா வெறும் நம்ம 400க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட 1 year இருந்தால் கூட அது வந்து கெட்டு போகவே போகாது. ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் பவுடர் டைப்பில் இருக்கனால இது நீங்கள் ஃப்ரைஸ்க்கும் நீங்கள் டைரெக்டாக ஃபீட் பண்ணலாம். ஓகேங்களா. பவுடர் டைப்பில் இருக்கனால ஃப்ரைஸ் இதை ஈஸியாக சாப்பிட்டு சர்வை பண்ணிக்கும். அடுத்தது லில்லி பிளான்ட்டுக்கான ஆஃபர். பிளான்ட் வந்து வெளியில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பீஸ் வந்து 150 rupees போயிட்டுருக்கு. அதுவும் நிறைய பேர் வந்து பிளான்ட்டாக கொடுக்கறது கிடையாது, டியூபராக கொடுக்குறாங்க. அப்படிலாம் சீட் மாதிரி கொடுக்குறாங்க. டியூபராக இருந்தாலும் சரி, சீடாக இருந்தாலும் சரி, டியூபர் வந்து லேட் ஆகும் க்ரோ ஆகிறதுக்கு. சீடாக இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அது அழுகிய கூட போயிடும். ஸோ பிளான்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். நாம் ஆனால் அப்படி பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் கொடுத்த எல்லாருக்குமே நம்ம பிளான்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. 150க்கு என்ன சைஸ் நம்ம கொடுப்போமோ சேம் அதே ரேட்டு தான் நம்ம இப்போ ஆஃபர் ரேட்டில் 50 rupeesக்கு. ஓகேங்களா. ஒரு பிளான்ட்டோட ரேட்டு வெறும் 50 rupeesக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இதோட சைஸ் என்ன அப்படின்னா 5 to 7 inch வரும். ஓகேங்களா. நம்ம கையில் ஒரு 5 to 7 inchக்கு நம்ம ஒரு டைரக்ட் பிளான்ட்டே நம்ம கொடுக்க போகிறோம். அது உங்ககிட்ட வந்து ஒரு 2-3 daysலேயே அது க்ரோயிங் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி சைஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. லில்லி பிளான்ட் எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குன்னே ஒரு தனி வீடியோ போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்தது மிக்சடு கப்பீஸ். இது வந்து 1 பேர் 2 பேர் அது மாதிரி எடுத்திங்க அப்படின்னா பேர் வந்து 50 rupees வரும். இதே நீங்கள் 5 பேர்ஸ்க்கு மேலே எடுத்திங்க அப்படின்னா பேர் வந்து நம்ம 40 rupeesக்கு கொடுத்துட்ருந்தோம். இதே 10 பேர்ஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு நம்ம 25 to 30 rupees அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம 10 பீஸு 20 பீஸ் 30 பீஸ் அந்த மாதிரி நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கு வரைக்குமே அந்த ஸ்டாக் இருக்கா, அந்த ஆஃபர் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நான் அந்த வீடியோவிலே நான் தெளிவாக சொல்லிட்டேன். அன்றைக்கி போகிற ஆஃபர் வந்து அன்றைக்கி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆஃபர் வந்து அன்றைக்கே முடிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் இப்போ நம்ம பொங்கல் ஆஃபரில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் எடுத்தாலுமே சரி மினிமம் 3 பேர்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் எடுத்தாலுமே சரி பேரோட ரேட் நம்ம வெறும் 30 rupeesக்கு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். 10 பேர் எடுத்தால் தான் நம்ம 30 rupees அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. நீங்கள் 3 பேர் எடுத்தாலுமே நம்ம பேர் வந்து 30 rupeesக்கு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே வந்து கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா தான். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த காம்போ ஆஃபர் வேணுன்றவங்க சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கிவ் அவேக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன்றதை கரெக்டாக பார்த்து அந்த லெட்டர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 10 லெட்டர்ஸ் அந்த மாதிரி நான் இருக்க மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் கிவ் அவேல வின் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த பொங்கல் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ.